அதுக்கு பிறகு அவ மாடியில இருந்து பாஞ்சு தந்த உயிரை தானே மாச்சு கொண்டுட்டா. இதுக்கு முதல் அவ ஆஸ்திரேலியா போன்ற நாடுகள்ல 7ஆம் ஆண்டு 12 வயசு படிக்கிற பிள்ளைக்கே டேட்டிங் போன மாணவிக்கு ஆசிரியரால பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அங்கங்க தொட்டுட்டாருன்னு சொல்லி வாய் மூலமான முறைப்பாடு மட்டும் போதும் அவரை கைது செய்கிறது. குட் டச் பேட் டச். ஒரு ஆள் தவறான நோக்கத்தில் எங்களை தொடுறாருண்டா எங்கெங்க தொடுவாருன்னு தெரியும். இப்படியான பகுதிகள் உங்களுக்கு தெரியும். இலங்கையில ஒரு ஆள் திருமணம் முடிக்கிற வயது வந்து 18. கூட்டி கொண்டு போய் அவளோட கன்சர்னோட அவ மோமெண்ட் சொல்லி அதை செக்ஸ் வச்சால் அது பாலியல் ரீதியான வன்புணர்வு. அப்ப 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டு அங்கிள் வந்து திடீர்னு தங்களோட வீட்டை கூட்டி கொண்டு போறாரு. அது கிட்னாப் பண்ற கேஸ் கேட்டகரிக்கா வரும். கடத்தல். ஒரு பொம்பளை பிள்ளைன்ற படத்தை எடுத்து அவற்றை அந்த நியூட்டான வீடியோ நாங்கள் கிரியேட் பண்ணலாம் ஏஐயை வச்சு. இலங்கையில இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கிறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது 1929 அதாவது 1929. இந்த நம்பர் தமிழெந்திரன் காணொளிகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்ற சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். நீண்ட நாளைக்கு பிறகு இன்றைக்கு ஒரு இலங்கையில் பேசு பொருளாக இருக்கிற ஒரு விடயத்தை பற்றி தான் நான் கதைக்க போகிறேன். இது ஒரு விழிப்புணர்வு காணொளி. நிச்சயமாக மற்றவைக்கு பகிர்ந்து விடுங்கோ. முக்கியமாக பாடசாலை மாணவர்கள் மட்டத்தில் இந்த காணொலியை பகிர்ந்து விடுங்கோ. இது உள்நாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு மட்டுமில்லை, வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களுக்கு மிகவும் தேவையான ஒரு காணொலி. இந்த காலத்தில் பிள்ளைகளை வளர்க்குறது எவ்வளவு கஷ்டம் என்று சொல்லி இது சமகாலத்தில் நடக்கிற விடயங்களை பார்த்து உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். கொழும்பில் ஒரு மாணவி ஒரு தவறான முடிவெடுத்து அதுக்கு பின்னணியில் ஆசிரியர் ஒரு ஆள் இருக்கிறதாக இந்த காலத்தில் பேசுபொருளுது. அவர் தன்னைத்தானே அளித்த விடயம் ஒரு பேசுபொருளாக இருக்குது. இதுக்கு பின்னால் மனித வடிவத்தில் இருக்கிற மிருகங்களை பற்றி தான் கதைக்க போகிறோம். எங்களோட பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுறது என்றதை பற்றியும் கதைக்க போகிறோம். முக்கியமாக எங்களோட மாணவர்களுக்கு பாலியல் கல்வியை கற்றுக் கொடுக்கறதுல ஆசிரியர்களுக்கு வெக்கம். அதால் முந்தி ஒரு புத்தகம் ஒன்று வெளியிடப்பட்டது மலரும் ஜௌவனம் என்று. அது உண்மையாக கைவிடப்பட்டது. காரணம் அதை படிப்பிக்கிறது டீச்சர்ஸுக்கே வெக்கம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் 7ஆம் ஆண்டு 12 வயசு படிக்கிற பிள்ளைக்கே டேட்டிங் போன எப்படி அது பிஹேவ் பண்ணணும், அப்படி ஒரு பிஹேவியரில் சேஞ்ச் இருந்தால் கவுன்சிலிங் ரிமூவ் பண்ணுற மாதிரி அப்படியான சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதை தவிர அவருக்கு செக்ஷுவல் எஜுகேஷன் தாராளமாக வழங்கப்பட்டிருக்குது. அதால் அவர்களோட நாட்டில் இந்த பாதிப்பின் தன்மை குறைவு. நேரடியாக விஷயத்துக்கு வாரேன். ஒரு வளர்ந்த பிள்ளை ஒரு ஆளுக்கு தன்னுடைய எந்தெந்த உறுப்பை காட்ட வேணும், எந்தெந்த உறுப்பை காட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அறிவு வேணும். உதாரணமாக குட் டச் பேட் டச் என்று சொல்லி ஒரு விடயம் இருக்குது. அதை பற்றி பிறகு பின்னால் போவோம். அல்லது டச்சே வேண்டாமான்னு சொல்லி ஒரு சாரர் வாதிடினும் இதுகளை பற்றியெல்லாம் கதைப்போம். அந்த மாணவி வந்து நான் அவரோட பேரை பாவிக்கல. காரணம் இறந்தா பிறகும் ஒரு ஆளுடைய பேரை கெடுக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த பேரை நான் பாவிக்கல. அந்த மாணவிக்கு ஆசிரியரால் பாலியல் துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அந்த மாணவி என்ன செய்திருக்கிறாண்டா அதை தன் மனசுக்குள்ளேயே வச்சு புழுங்கி இருக்கிறா. நிறைய பேருக்கு சொல்ல ட்ரை பண்ணியிருக்கிறா. தன்னுடைய நடன ஆசிரியருக்கு கூட பட்டும்படாமல் சில விடயங்களை சொல்லியிருக்கிறா. அது தொடர்பாக அவரே ஒரு காணொலியில் வந்து சொன்னதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இங்கே விஷயம் என்னன்னு சொன்னால் இதில் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்கணும், யார் யார் இதில் தவறிழைச்சிருக்கணும் என்று சொன்னால், செய்யக்கூடாத விடயம் உண்டை செய்கிறதும் தவறு, ஒரு விடயத்தை செய்ய வேண்டியதை செய்யாமல் விடுறதும் தவறு. உங்களுக்கு குழப்பமாக இருக்குது. ஒரு பிள்ளைய இன்னென்ன மாதிரி துன்புறுத்தல் செய்யக்கூடாது. நிறைய மனித உரிமைகள் சட்டங்கள் வந்து நிறைய சொல்லுது. இலங்கையில் எத்தனையோ சட்டங்கள் இருந்தாலும் ஆக மிஞ்சின சட்டம் வந்து இலங்கையினுடைய அரசியல் அமைப்பு சட்டம். அந்த அரசியல் அமைப்பு சட்டத்தில் மனித உரிமைகள் தொடர்பாக நிறைய சொல்லப்படுது. எங்கெங்கே இருக்கலாம், ஒரு ஆள் விரும்பின மருத்துவ வசதிகளை அனுபவிக்கலாம், கருத்து சுதந்திரம், அதே மாதிரி நிறைய ஒரு ஆளை மன ரீதியாகவும் நாங்கள் துன்புறுத்தக்கூடாது, உடல் ரீதியாகவும் துன்புறுத்தக்கூடாது. நாங்கள் எல்லாருமே இப்போ உடல் ரீதியாக தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆளுக்கு அடிக்கிறது, வெட்டுறது, கொத்துறது, இப்படி நிறைய விஷயங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லது ஒரு ஆளை நாங்கள் மரணித்து போக செய்கிறது. ஆனால் மன ரீதியான துன்புறுத்தல்கள் இதுகள் சம்பந்தமாக எல்லாம் சட்டங்களில் பேசப்பட்டு கொண்டிருக்குது. இந்த விடயங்களை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறத செய்கிறதும் குற்றம், இப்படியான விடயங்கள் செய்கிறாக்களை காப்பாற்றுறதும் குற்றம். ஒரு பாடசாலை வளாகத்துக்குள்ளே ஒரு மாணவியரால் இருக்கிறாண்டா அந்த பாடசாலை நேரம் முழுவதும் அந்த அதிபர் தான் அதுக்கு பொறுப்பு. அல்லது ஒரு மாணவன் இருக்கிறாருன்னா அவர் தான் பொறுப்பு. அங்கே என்ன நடந்தாலும் அவர் தான் பொறுப்பு. அங்கே ஒரு உத்தியோகத்தர் போறாருன்னு சொன்னால், ஒரு விடயம் நடக்குதுன்னு சொன்னால் அதை உரிய ஆளுக்கு தெரியப்படுத்தாமல் மறைக்கிறது அவற்றை குற்றம். இது வந்து தெளிவாக சட்டம் சொல்லுது. அதாவது ஒரு ஆசிரியர் தண்டிக்கப்பட வேண்டிய குற்றம் ஒன்றை செய்திருக்கிறாருன்னு சொன்னால், இதால் பாடசாலையின் மானம் போடுமா, இந்த இடத்த பொம்பளை பிரச்சனையாம், இந்த பாடசாலைக்கு போனால் இப்படி இந்த பிள்ளையோட பிரச்சனையாம் என்று சொல்லி அந்த பாடசாலை நிர்வாகம் அந்த அதிபரை காப்பாற்ற நினைச்சா அது வந்து அந்த பாடசாலை நிர்வாகத்தை சேர்ந்த சகல இருக்கும். அது அவர் யாருக்கு ஒரு ஆளுக்கு அறிவிச்சிருந்தால், அதாவது டிரெக்டருக்கு அறிவிச்சிருந்தால் அல்லது ஆக்டிங் டைரக்டர் யாருக்கு அறிவித்து அதை சொல்லாமல் விட்டாலும் உரிய தரப்புகளுக்கு அது ஒரு தண்டனைக்குரிய குற்றம். பாலியல் தொடர்பான புகார்களுக்கு உதாரணமாக என்னில் ஒரு ஆள் குற்றம் சாட்ட விடுமெண்டா, ஒரு பெண்
இவர் என்ன இப்படி தீண்டிட்டார், என்ன கையை பிடிச்சி இழுத்துட்டார், என்ன அங்கங்கே தொட்டுட்டார் என்று சொல்லி வாய் மூலமான முறைப்பாடு மட்டும் போதும் அவரை கைது செய்கிறதுக்கு. எனவே இந்த விடயம் அந்த மாணவி சொல்லி அந்த மாணவி பாடசாலையே மாறி இருக்கிறா. ஆனால் அந்த ஆசிரியரை கைது செய்யப்படையில. ஒரு வெறும் வாக்கு மூலம் மட்டும் காணும் இவர் என்ன இப்படி செய்துட்டாருண்டு. இது பாலியல் தீண்டல்களுக்கு ஒரு விசேட சிறப்புரிமை. இப்படி சொன்னாலே காணும், எவிடன்ஸ் தேவையில்லை. யாராவது மாற்றிருந்தாலும் இப்படி சொன்னால் ஒரு ஆளை பிடிச்சி மாட்டி விட்டுடலாம். அப்படியான ஒரு சட்டம் இருக்கேக்க ஆக மொத்தத்தில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், ஒரு மாணவி ஒரு ஆளுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தல் ஏற்படுத்தப்பட்டிருக்குது. அவர் அந்த பாடசாலையிலிருந்து விலகி வந்திருக்கிறார். விலகி வந்தால் பிறகும் அந்த மாணவியை சக மாணவர்கள் உனக்கு அப்படியா நடந்தது, இப்படியா நடந்தது, அந்த சார் உன்னை எங்கே கை வச்சவர், அப்படியா இப்படியான்னு கேட்டு கேட்டு உளவியல் ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு அடிக்கிறது இல்லை, தொடுறது, தள்ளி விழுத்துறது இல்லை, ஒரு ஆளை மன ரீதியாக துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறது ஒரு என்னன்னு சொல்ற டார்ச்சர் என்றதுக்காக வரும், தொல்லை என்றதுக்காக வரும், தொந்தரவு செய்திருக்கணும். அதால் அவள் உள ரீதியான நெருக்கீட்டுக்குள்ளாக்கி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிறாள். அதுக்கு பிறகு அவள் மாடியில இருந்து பாஞ்சு தண்ட உயிரை தானே மாச்சு கொண்டுட்டா. இதுக்கு முதல் அவள் 2-3 நாளுகள் சூசைட் அட்டம் பண்ணியிருக்கிறா. ஆனால் பெற்றார் அதை ஒரு ஆள் ஒருக்கா தெரிஞ்சு கொள்ளுங்கோ, ஒரு ஆள் ஒருக்கா அட்டம் பண்ணிட்டாருன்னு சொன்னால் அவர் எப்போ சென்றும் அதை செய்து தான் தீருவார். இது தொடர்பாக நாங்கள் கவனமாக இருக்கணும். எனவே தற்கொலை முயற்சி எடுக்கிறார்கள் தொடர்பிலே நாங்கள் வைத்திய ஆலோசனை பெறுறது கட்டாயம். இது இப்படியே முடிஞ்சுது. இப்போ நான் வார பிரச்சனை என்னன்னு சொன்னால், அந்த பாலியல் ரீதியான துன்புறுத்தல் நடந்த இடத்துல கட்டாயம் இது தொடர்பாக உரிய தரப்புகளுக்கு போலீசாருக்கு உடனே அறிவிக்கப்பட்டிருக்க வேண்டும், அவர் கைது செய்யப்பட்டிருக்க வேண்டும். கட்டாயம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாய்மொழி மூலமான முறைப்பாடு மட்டும் போதுமானது, எந்தவித சான்றும் தேவையில்லை. அதுபோல் பாலியல் ரீதியான துன்புறுத்தலா இல்லையான்னு சொல்லி நிரூபிக்கிறது அது அங்கால வைத்திய அதிகாரிகளினுடைய வேலை. அதுக்கு சட்டத்தில் நிறைய விதமாக எல்லாம் இருக்குது. இலங்கைன்ற இப்படியான விடயங்களுக்கு பாவிக்கிற சட்டம் தண்டனைகள் சட்டக்கோவை ஃபீனல் கோர்ட்டில் அது தொடர்பாக இருக்குது. ஆனால் அதில் உள்ள சில பிரச்சனைகளும் இருக்குது. அது வேண்டாம், எங்களுக்கு பாலியல் ரீதியான துன்புறுத்தலண்டா இப்படி எல்லாம் நடந்திருக்க வேணும் என்று சொல்லி இருக்குது. எங்களோட பிரச்சனை அது அல்ல. எங்களோட மாணவர்களுக்கு லைஃப் ஸ்கில் வாழ்க்கை தேர்ச்சி சம்பந்தமாக தெளிவாக பயிற்றப்பட்டிருக்க வேண்டும். சிம்பிளாக நான் சொல்கிறேன், ஒரு நபர் எங்கெங்கே தொடலாம் எங்கெங்கே தொடக்கூடாது என்று சொல்லி இருக்குது. குட் டச் பேட் டச். ஒரு ஆள் தவறான நோக்கத்தில் எங்களை தொடுறாருண்டா எங்கெங்கே தொடுவாருன்னு தெரியும். இப்படியான பகுதிகள், புறப்புறுப்பு, அதே மாதிரி பேக் சைட், இப்படியான இடங்களில் ஒரு ஆள் தொடக்கூடாது. அதுக்காக மிச்சடம் தொடலாம் தானே என்றுட்டு எல்லாரும் தொடுறது. சாதாரணமாக அன்புடனான அல்லது ஒரு நட்புடனான அரவணைப்பில் ஒரு ஆள் கையை இப்படி பிடிக்கலாம், அல்லது இப்படி தலையில் இப்படி தொட்டு கதைக்கலாம். இது குட் டச் பேட் டச்னு சொல்லி ஒரு விடயம் இருக்குது. ரெண்டாலும் இப்போ ஒரு வாதம் போய்கொண்டிருக்குது. நாங்கள் சும்மா தெரியாதவனுக்கும் இது குட் டச் இது பேட் டச்னு சொன்னால் இந்த இடம் உணர்வுகளால் தூண்டப்படக்கூடிய இடங்கள் என்று நாங்கள் மறைமுகமாக சொல்கிறோமோ என்றதால் ஏன் டச் என்று கேட்கணும். கொழும்பில் உள்ள சில மாணவர்கள் இந்த சிறுவர்கள் தொடர்பான பாதுகாப்பு அதிகார சபைக்கு அறிவிச்சிருக்கணும். எங்களுக்கு என்னப்பா குட் டச் பேட் டச், எங்களை டச்சே பண்ண நீங்கள் என்ற மாதிரியான மொட்டை கடிதங்களும் போயிருக்குதாங்க. எனவே ஒரு முக்கியமான ஒரு இடத்துல ஒரு பதவியில் இருக்கிறார்கள். இது ஆஃபீஸ்லேயும் நடக்கலாம், பாடசாலைகளில் நடக்கலாம், எங்கெங்கே பணிபுரிகிற இடங்கள்ல எல்லாம் நடக்கலாம். கட்டாயம் சிறுவர்கள் என்ற தொடர்பில் நாங்கள் மிக அவதானமாக இருக்க வேணும். 16 வயதுக்கு உட்பட்டவர்கள், சில சட்டம் 18 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று சொல்லுது. உங்களுக்கு தெரியும், இலங்கையில் ஒரு ஆள் திருமணம் முடிக்கிற வயது 18. இப்போ பாராளுமன்றத்தில் ஒரு பிரச்சனை போய் கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். திருமணம் முடிக்கிறது 18ஆக இருந்தாலும் 16 வயதை பூர்த்தி செய்த ஒரு மாணவியோ மாணவன் தனக்கு விருப்பமானவர்களோட போய் ஒன்றா இருக்கலாம், லிவிங் டுகெதர் செய்யலாம் என்ற ஒரு சட்டத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது. அதால் அந்த 16க்கும் 18க்கும் உள்ள சட்ட பாதுகாப்புகள் பிரச்சனை. அவை ஒன்றா இருந்து குழந்தை கிடைச்சி அதுக்கு பிறகு வர கம்ப்ளிகேஷன்ஸ், நிறைய பிரச்சனைகள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகளும் இருக்குது. இதனால தான் இப்போ கொஞ்ச நாள் முன்னும் ஒரு இஷ்யூ போய் கொண்டிருந்தது. அந்த திருமண வயதில் ஏனப்பா அந்த 2 வருஷத்துக்கு போட்டு அடிபட்டு கொண்டிருக்கிறீர்கள், பேசாமல் 16 ஆக்கிவிடுவோம் என்ற மாதிரி அடிபட்டு கொண்டிருந்தவை. சொல்ல வர விடயம், 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளைய நீங்கள் விரும்பி லவ்வராக இருந்தாலும் விரும்பி தன்னும் அவவும் ஓமண்டு கன்சோனோட கூட்டி கொண்டு போனாலும் அது கடத்தல். அவவோட செக்ஸ் வச்சால் கூட்டி கொண்டு போய் அவவோட கன்சர்னோட அவன் ஓமண்டு சொல்லி அதை செக்ஸ் வச்சால் அது பாலியல் ரீதியான வன்புணர்வு. அப்போ இது தெரிஞ்சிருக்க வேணும். 16 வயதுக்கு உட்பட்ட ஒரு பிள்ளை பக்கத்து வீட்டு அங்கள் திடீர்னு தங்களோட வீட்டை கூட்டி கொண்டு போகிறார், அது கிட்னாப் என்ற கேஸ் கேட்டகரிக்காக வரும். கடத்தல், அவர் சும்மா தான் கூட்டி கொண்டு போனவர், ஏதோ பலகாரிச்சு விடோ ஏதோ இன்னும் ஒன்று கூட்டி கொண்டு போனவர், இல்லை தண்டை பிள்ளையோட படிக்கிறது ஒன்று கூட்டி கொண்டு போனவர், இவ காணையில் என்று சொன்னால் அது கடத்தல் என்ற விடயத்துக்குள்ள தான் வரும். எனவே அந்த குற்றத்துக்கான எண்ணம், அந்த குற்றம் என்ற விடயங்கள், குற்றத்தை புரிகிற மனோநிலையில் அவர் இருந்திருக்கணும், அந்த குற்றத்தை செய்திருக்க வேணும். இப்படி சட்டங்கள் பார்க்கும். கட்டாயம் 16 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகளுக்கு அவர்களுடைய பெற்றார் பாதுகாவலர் தான் பொறுப்பு. இதுக்கு மிஞ்சி பெற்றார் பாதுகாவலர் இல்லாத பிள்ளைகளுக்கு அவர்கள் எங்கே இருந்தாலும் அந்த மேக்சிமம் மெய்யர் பாதுகாப்பை நீதிமன்றங்கள் எடுத்துக்கொள்ளும்.
உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இன்றைக்கு சைபர் கிரைம்ஸ் தான் கூடிக்கொண்டு போகுது. ஒரு பொம்பளை பிள்ளைன்ற படத்தை எடுத்து அவற்றை அந்த நியூட்டான வீடியோவை நாங்கள் கிரியேட் பண்ணலாம் ஏஐயை வச்சு. அந்த பிள்ளையை உடுப்பில்லாத மாதிரி எல்லாம் செய்து பாடசாலையில் ஒரு பெண் பிள்ளை இந்த படத்தை எடுத்து அவர்கள் வைரல் பண்ணியிருக்கணும். சும்மா தாங்களாகவே ஒரு வீடியோவை கிரியேட் பண்ணிட்டு எல்லா மக்களும் தெரிஞ்சு கொள்ளுங்க. இலங்கையில் இது தொடர்பாக முறைப்பாடு அளிக்கிறதுக்கு ஒரு நம்பர் இருக்குது 1929 அதாவது 1929. இந்த நம்பர் ஹாட்லைன் நம்பர். இதுக்கு அடித்து நாங்கள் ஐடியிலேருந்து எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி 16 வயதுக்கு உட்பட்ட ஆளுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனையும் இருக்குது. அதுவும் வாட்ஸ்அப் வைபர்களுக்கு இன்னும் இருக்கிற மாதிரி தெரியலை. ஃபேஸ்புக்கில் ஒரு தகவல் பகிரப்பட்டிருந்தால் அந்த ஐடியை பிளாக் பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. எனவே இந்த தகவலை கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருக்கோம். 16 வயதுக்கு உட்பட்ட ஆட்களுக்கு இப்படியான பிரச்சனைகள் நடக்க 1929 அடித்தா இப்படியான கொடிய மிருகங்களை ஏதாவது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னு சொன்னால் நாங்கள் எல்லாருமே ஃபிசிக்கலாக நடக்கிற விடயங்களை கதைச்சு கொண்டு இருக்கிறோம் வெளியால். ஆனால் சைபர் கிரைம் வந்து சரியாக அதிகரிச்சிருக்கு. ஒரு பொம்பளை பிள்ளைங்க அனுமதி இல்லாமல் அவள் படம் எடுக்கிறது, அப்புறம் டிக்டாக்ல போடுறது, இப்படியான விடயங்கள் வந்து நாட்டில் அதிகரித்து கொண்டு இருக்குது. எனவே இதுகள் தொடர்பாகவும் அவதானம் செலுத்த வேணும். அது மட்டும் இல்லை, லைஃப் ஸ்கில்லை பற்றி சொல்லிக் கொடுக்க வேணும். லைஃப் ஸ்கில்லை பற்றி வாரம். அதுக்கு அடுத்தது எங்களுக்கு இப்படியான மன அழுத்தங்கள் வரைக்கும் என்ன செய்யணும்னு பிறகு கதைக்கிறேன். உதாரணமாக நான் வந்து ஒரு அறைக்குள்ளே ஒரு ஆசிரியர் என்ன தனியை வச்சு இப்படி தனியை வாங்குவோன்னு சொல்லிட்டு இப்படியான விடயங்களில் என்ன ட்ரை பண்ணுறார். என்ன செய்யலாம்ன்றா சாணக்கியமாக தப்புற வழியை சொல்லி கொடுக்க வேணும். உதாரணமாக ஒன்று சொல்கிறேன். ஒரு பாடசாலைக்கு போகிற பஸ் ஒன்றில் ஒரு பிள்ளை போகுது, வேன் ஒன்றில் போகுது. வீட்டில் கொழும்பு நகர்ப்புறங்களில் இது சாதாரணமானது. எனவே இந்த காணொலியை கட்டாயம் பகிர்ந்து விடுங்க. வைக்க அந்த வேனில் போய்க்க ஒவ்வொரு இடமா ஒவ்வொரு பள்ளிக்கூடமாக ஒரு பிள்ளைகள் ரங்கும். உங்களுக்கு தெரியும், ஆக்கள் குறைஞ்சோண்டு வருவீங்க. கடைசியாக ஒரு பிள்ளை இருக்க அந்த டிரைவருக்கு அந்த பிள்ளையரே ஒரு இப்படியான ஒரு ஷர்ட்டை விடணும் மாதிரி ஒரு மெனலில் வந்து அவர் பின்னுக்கு சும்மா தட்டி கொண்டிருக்கிறார், இல்லை பக்கத்தை தட்டி கொண்டிருக்கிறாருன்னு வைப்போம். அந்த பிள்ளை பின்னுக்கு இருக்கிறான்னு வைப்போம். முன்னுக்கு பொம்பளை பிள்ளைகள் நார்மலாக இருக்காது. அப்போ அந்த பிள்ளை இப்படி டோர்ச்சை பண்ணிக்க இந்த பிள்ளை எப்படி சமயோசிதமாக தப்பிக்கலாம்ன்ற எங்கட பிள்ளைகள் உடனே பெற்றார் சொல்லி கொடுக்குறது, உடனே பேசி விட, இல்லை துப்பி விட, இல்லை அடிச்சு விடு, செருப்ப கலட்டி காட்டாண்டு இப்படி சொன்னால் அவர்களுக்கு என்ன முறை உணர்வு வந்து கூடும். அப்போ இந்த முறையான சந்தர்ப்பங்கள் என்ன செய்ய வேணுமெண்டா இதுதான் இதுக்குரிய பெஸ்ட்டான ஆன்சர். ஓமன்னா எனக்கு இப்படி ஒரு ஐடியா இருக்குதான், நான் ஒரு கால் உங்களுக்கு பக்கத்தையே வந்திருக்கிறேன், நீங்கள் ஓடி கஷ்டப்படுறீங்க, நான் முன்னுக்கே வரணுன்னு சொல்லிட்டு என்ன செய்ய வேணுமெண்டா ஆக்கள் உள்ள இடமா பார்த்து, ஆக்கள் இல்ல இடமா இறங்கினா அவனை அப்படியும் கலைச்சி பிடிச்சிருவான். ஆக்கள் உள்ள இடமா பார்த்து உங்களுக்கு தெரியும் ஹைஸ் வேணாண்டா இஞ்சால் கதவை திறந்து முன்னுக்கு வரணும்னுட்டா அப்படி அதை ஓட்டமாக விட வேண்டியாங்க. இப்படித்தான் செய்ய வேணுமே தவிர அல்லது ஒரு ஆக்கள் இல்லா நேரம் ஒரு பொம்பளை பிள்ளை தனியை வீட்டை இருக்கேக்க உங்களுக்கு தெரியும். அண்மையில் தேர்தல் பிரச்சாரங்களின் மூட்டமும் சிங்கள இடத்துல ஒரு பிரச்சாரத்துக்கு போனவர் அந்த மாணவியை வெண்புணர்ந்தார். என்ன சொல்லியிருக்கலாம்டா, ஓமண்ணா எனக்கும் இப்படி ஒரு ஐடியா இருக்குது, தான் விருப்பமாக தான் கிடக்குது, பொறுங்க வாரேன்னு நான் அம்மா வார நிற்கிறவனு பார்த்துட்டு வரேன்ட்டு அதே ஓட்டமாக சொந்தக்கார விட்டு ஓடிடணும். நாங்கள் எதிர்வினை ஆற்றுவதன் மூலமாகவோ அல்லது அவையோட சண்டை பிடிக்கிறதன் மூலமாகவோ இதிலேருந்து தப்பே இல்லாது. இதுதான் வாழ்க்கை தேர்ச்சி. ஆனால் வாழ்க்கை தேர்ச்சின்ற பாடத்தில் பொதுவாக நாங்கள் படிக்கிற காலத்தில் இருந்து டொவி செய்து விளையாடுறது அல்லது ஏதாவது சாப்பாடு செய்து விளையாடுறது அல்லது கிரவுண்டுக்கு போய் விளையாடுறது தான் நாங்கள் டீச்சர்கிட்ட கேட்குறது. டீச்சர் இதை கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேணும், அல்லது சார் இதை கட்டாயம் சொல்லிக் கொடுக்க வேணும். சரி, இது ஒரு பக்கம். இது சொல்லிக் கொடுத்தா 7 மாணவரை நாங்கள் இந்த பிரச்சனைகளை குறைக்கலாம், தற்கொலை அந்த மாதிரி பிரச்சனைகளை குறைக்கலாம். முதலாவதாக இந்த சமூகம் தான் இதுக்கு காரணம். பிளவிட்டு ஆளை விட்டுட்டு அந்த மாணவி அடிக்கடி சொல்லியிருக்கிறார் ஒரு வசனம், பிழை செய்த ஆள் இருக்க நான் வருந்த வேண்டி இருக்கு, பிழை செய்த ஆக்கள் நல்லவங்க மாதிரி திரிகிறாங்கள் என்ற வசனம் சொல்லியிருக்கிறார். எனவே சமூகம் இதை எப்படி பார்க்குது, இந்த இப்படியான நியூஸுகளும் இதை சொல்றதுல பெரிய புழுவனம் சில பேருக்கு. இந்த பாலியல் அப்படி அந்த வசனங்களை உச்சரிக்க அவைக்கு ஏதோ ஒரு புழுவனமாக்கும். அந்த என்னென்னு தெரியலை எனக்கு, அதை பெரிய ஒரு இதாக கதைக்கிறது, நியூஸுகளையும் அப்படி ட்ரெண்ட் பண்ணுறது, பிள்ளைகளும் அப்படி கதைக்கிறது, எங்கே கை வச்சவர் அப்படி இப்படி பிரச்சனை இல்லை, அவள் உள்ள நெருக்கட்டுக்கு உள்ளாக்கி இருக்கணும். இதை அவள் போயிட்டு வந்து பெற்றார் சொல்லியிருக்காங்க, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. பிள்ளை இவன் இப்படி இதை ஒன்று வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் கூட பிரச்சனை இல்லை. இதுதான் எனக்கும் கிடக்கு, எல்லாருக்கும் கிடக்குது, இதை பற்றி நீ ஒன்றும் பொறி பண்ண தேவையில்லை. ஏன்னு சொன்னால் பொம்பளை பிள்ளைகளை வந்து சில பேர் எப்படி வளர்க்குறேன்னு தெரியாமல் சரியாக பொத்தி கஷ்டப்பட்டு வளர்த்திருப்பினும் அந்த பிள்ளை வந்து அந்த சூழ்நிலையை எப்படி தாங்குறேன்னு தெரியாமல் சரியாக கஷ்டப்பட்டுருக்கோம். இப்படியானாக்களை விடவே கூடாது. இப்படியானாக்களுக்கு மேக்ஸிமம் பனிஷ்மெண்ட் கொடுக்க வேணும். ஏன்னா அந்த பிள்ளைன்ற வாழ்க்கையே இல்லாமல் போயிட்டுது இன்றைக்கு. அது மட்டும் இல்லை, அதோட தொடர்ச்சியாக அவற்ற நண்பர்கள் முக்கியமாக பெற்றார்ந்த மன உளைச்சலை அவரால் எந்த விதமாக நிவர்த்தி செய்யலாது உண்மையாக குற்றம் புரிந்திருந்தால். எனவே இப்படியான விடயங்களில் எங்களோட சமூகத்துக்கே ஒரு பொறுப்பு இருக்குது. எல்லாரும் சேர்ந்து அவை ஆற்றுப்படுத்தணும். இது ஒரு சின்ன பிரச்சனை என்று சொல்லணும். முந்தித்தான் படங்களில் இப்படி அது காட்டுவாங்க, பிறகு அவள் போய் தன் உயிரை மாச்சிடுவா. இப்போத்தைய பிள்ளைகள் எல்லாம் அப்படி இல்லை, அதை தாங்க சேலஞ்ச் எடுத்துட்டா அப்படியா பிரச்சனை. உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு நடிகை ஒரு ஆள் முந்தி ஒரு வீடியோ விட்டவங்க, அவள் துணிவாக வந்து சொன்னவா அப்படியா பிரச்சனையோ அது நான் தான், அப்படித்தான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட இருந்தேன், அவன் வேணுமென்று அதை செய்துட்டான். அதோட அந்த படம் முடிஞ்சுது.
இப்படி கடந்து போக கற்றுக்கொள்ள வேணும் எங்களோட பொம்பளை பிள்ளைகளை. என்னென்னு சொன்னால் இனிமேல் காலத்தில் இது மட்டுமில்லை, சைபர் கிரைம்ஸ் வந்து சரியாக கூட போகுது. இந்த ஃபோனுகளில் விளையாட்டு காட்டுறது அல்லது ஒரு பிள்ளையோட செட் பண்ணிட்டு அதை எடுத்து வெறுட்டுறது வடிவா போடு தம்பி நெட்டிலேருந்து ஒரு கட்ஸ் எங்களோட பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுத்து நாங்கள் வளர்க்க வேணுமே தவிர அதை நினச்சி இப்படி போட்டுருவாங்க நீ இவங்களோட கதைக்காதைன்றெல்லாம் சொல்லக்கூடாது. கட்டாயம் அதுக்குரிய எக்ஸ்போஷர் அவங்க பிள்ளையை நாங்கள் சூழலில் திறந்து விட வைக்கல, கொண்டு போய் படி டியூஷன் போ டான்ஸ் கிளாஸ் கொண்டு போய் வைக்க கட்டாயம் 4 கண்கள் பார்க்கத்தான் போகுது, பிரச்சனை வரத்தான் போகுது. அதை எப்படி பேஸ் பண்ண வேணும் என்று தான் முக்கியம். எனவே இந்த காணொலியை கட்டாயம் ஒவ்வொரு பார்க்குறாக்களும் பாடசாலை மட்டங்களுக்கும் எல்லாருக்கும் பகிர்ந்து விடுங்கோ. இது தொடர்பாக மேலதிகமாக நிறைய கருத்துக்கள் உங்களோட கருத்துக்கள் இருக்கும். இவருக்கு என்ன செய்யணும்ன்றது வேறு கதை, அவருக்கு மேக்சிமம் ஏதாவது செய்ய வேணும், அவ்வளோதான். அது சட்டம் அரசாங்கம் பார்த்துக்கொள்ளும். ஆனால் உண்மையாக அவர் தவறுகளை சிறந்தால் எங்களோட சமூகம் என்ன செய்யலாம் இந்த விஷயங்களுக்கு, இப்படியான ஆக்கள் என்ன செய்யலாம்? சைபர் கிரைம்ஸ் நிறைய குடிக்கொண்டு போகுது. எங்களோட நாட்டில் தாண்டி போட்டிங்கன்னா வெளிநாட்டில் இதே பிரச்சனைகள் இருக்குது. வெளிநாட்டில் பார்த்தா ஆம்பளைகள் அப்படி கடத்துகிற அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். ஒரு மாணவியின் உயிர் ஒரு மிகவும் மதிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஆசிரியரால் போயிருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய பேர் இன்னொரு வாதம் முன்வைக்கணும் இந்த அடிக்கிறத பற்றி. 2015ஆம் ஆண்டு 18ஆம் ஆண்டுகளில் வந்த சுற்று நிறுவனங்களுக்கு பிறகு மாணவர்களுக்கு அடிக்க இயலாது ஆசிரியர்கள். உண்மையாக அடிக்க வேணும் என்ற ஒரு சாரர் வாதடினம் என்னென்று இப்போ எங்களுக்கு ஒரு குணம் இருக்குது, நான் அடி வேண்டி வளர்ந்தால் அதை மெற்றவைக்கு காட்ட வேணும், நானும் யாருக்கு அதை அடிக்கணும், அடித்து நாங்கள் எல்லாம் அந்த காலத்தில் எவ்வளோ அடி வேண்டி இருப்போம் என்று சொல்லுவீங்க சில பேர். உண்மையாக இப்போ இருக்கிற மனித உரிமைகள் அந்த அந்த வலுவாக்கங்கள் அந்த சட்டவாக்கங்களின் படி நாங்கள் மன ரீதியாகவே துன்புறுத்தலாம், என்னென்று உடல் ரீதியாக துன்புறுத்தலாம். எனக்கு ஆசிரியராக ஒரு வாதம் இருந்தது, மாணவர்களை கண்டிக்க வேணும் என்று. கண்டிக்கத்தான் வேணும், முறையற்ற விதமாக சமூகத்துக்கு முன்னால் வச்சு அவமானப்படுத்துகிற மாதிரி இல்லாமல் அவர்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரியான கண்டனங்களை செய்யலாம். ஒரு இடத்துல ஒரு ஆசிரியர் 3/4 மணித்தியாலமாக ஒரு பிள்ளையே 3/4 மணித்தியால பாடம் தானே உண்டு, 40 நிமிஷம் பாடம் 2 பாடங்களை ஒரு முழங்காலில் விட்டுருக்குறார். அப்போ இது வந்து சகோதர இனத்தில் நடந்தது, சிங்கள ஏரியாவில் நடந்தது. அப்போ பக்கத்தில் ஒரு பொம்பளை டீச்சர் படிப்பிச்சுட்டு வந்துருக்கு, அவை கேட்டிருக்கா இந்த பிள்ளை கன நேரமாக முழங்காலில் நிற்கிது போல சார், ஏன் விட்டுருக்கிறீங்களான்னு. இவர் கோவப்பட்டு இந்த எல்லாத்துக்கும் இவர் ஒரு வாலண்டியர் டீச்சராக பெர்மனண்ட் ஆளும் இல்லை, அந்த சொல்கிறவங்களானே சும்மால் பரவாயில்ல, அந்த சில்லறையெல்லாம் பெரிய விளையாட்டுகள் காட்டுறதுண்டு. இவர் சொல்லிக்கார் நான் அது எண்டியல் வேலை எனக்கு தெரியும் நீங்கள் போங்கன்னு. அந்த பிள்ளை வீட்டை போனோன்னா மயங்கிட்டுது. என்ன பிரச்சனை என்றாலும் முதல் நாள் தான் அந்த பிள்ளை வந்து பூ பைதினாம். அதில் கஷ்டப்பட்ட குடும்பம் போல் சாமத்திய விடன்னு செய்யலை, முழுக பார்த்துட்டு முதல் கிழமையோ முதல் நாள் அப்படி ஏதோ அதில் விட்டுட்டுது. அந்த பிள்ளைக்கு அப்படி இருந்ததால் அந்த கர்ப்பப்பையில் அழுத்தம் ஏற்பட்டு சரியான ஓவர் ப்ளீடிங் ஆகி அந்த பிள்ளைக்கு வந்து மயக்கம் மாதிரி வந்துட்டு தான். யோசிச்சு பாருங்க, 40 நிமிஷம் பாட வேலையில் 2 பாடம் இருந்தால் அப்படி இருக்குமென்னு சொல்லி எத்தனையோ தவம் இருந்து எத்தனையோ விரங்கட்டு எத்தனையோ விரதம் இருந்து 4 வருஷம் 5 வருஷத்துக்கு பிறகு குழந்தை அடைச்சாங்களெல்லாம் இருக்குது. எங்களுக்கெல்லாம் அப்படித்தான். அப்படி இருந்த பிள்ளையை கொண்டு போய் அதான் ஔவையார் சொன்ன மாதிரி அரிது மானிடதாய் பிறத்தல் அரிது அதனிடம் அரிது கூன்குருடு செவிடு பேடுகின்றி. அது பெண்ணா பிறக்கக்கூடாது எல்லாம் அவர் சொல்கிறார். அவர் பெண்ணா பிறந்து தாம்பட்ட கஷ்டங்கள் இப்படி கஷ்டப்பட்டு ஒரு பிள்ளையை ஒரு பிரச்சனை இல்லாமல் பெற்று விட யோசிச்சு பாருங்க. எங்களுடைய அரசாங்கம் கருவில் இருந்தே ஒரு பிள்ளையை கவனிக்குது, ஃபோலிக் ஆசிட் போட சொல்கிறோம் கல்யாணம் செய்தாக்கில். அதுக்கு பிறகு அந்த குழந்தை பிறந்ததுலேருந்து இவ்வளோ வேக்சின்கள் அதில் போட்டு இவ்வளோ பாதுகாத்து பள்ளிக்கூடத்துக்கு கொண்டே விட சும்மா ஒரு ஆள் அடித்து விட்டு யாருக்கும் கோபம் பிறந்தானே, அது வந்து பிள்ளை இல்லை. அப்போ நீங்கள் இருக்கலாம் முதலான இப்போ வாழ்வெட்டுகள் அப்படியான பிரச்சனைகள் அதிகரிச்சுன்னு சொல்லி அது வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த ரீதியாக குறைச்சிட்டோம், கண்டனங்களை குறைச்சிட்டு உள ஆற்றுப்படுத்தலை கூட்டி இருக்கணும். எத்தனை டீச்சர்ஸ் ஒரு பள்ளிக்கூடத்தில் கவுன்சிலிங் எடுத்தாக இருக்கணும்டா இல்லை. அப்போ அதுங்கட சிஸ்டத்தில் உள்ள ஒரு வீக்னஸ் அல்லது தனியாக பொறுப்பு பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் இல்லை, சமூகத்துக்கு பெற்றாருக்கு எல்லாருக்கும் இருக்குது. அதன் மூலமாக தான் அதை குறைக்கணுமே தவிர அடித்து தான் நாங்கள் இந்த இதுகளை கண்ட்ரோல் பண்ணலாம்ன்றதில் எனக்கு உடன்பாடு இல்லை. எனவே சிறுவர்கள் இந்த உரிமைகள் தொடர்பாக இருக்குது ஹாட்லைன் 1929 1929 இதுக்கு அடித்து சொல்லலாம். இது தவிர இப்படியான பிரச்சனைகளை சமூகம் சார்ந்து இதண்டவனும் இப்படியான பிரச்சனைகள் ஏராளமாக நடக்குது. ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு விபத்துக்கள் மாதிரி ஒவ்வொரு நாளும் எத்தனையோ பேர் தங்களோட உயிரை தாங்களே அழிச்சு கொள்கிற சம்பவங்கள் நடக்குது. எனவே ஒரு விழிப்புணர்வு காணொலியாக அதை செய்வோம் என்று நான் நினைச்சேன். நான் மேலதிகமாக இது தொடர்பான சட்டவாளர்கள் வலுவுள்ளாக்கள்கிட்ட நான் ரிசோர்ஸாக பயன்படுத்தி இனிமே காணொலி போடுவேன். இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். 7 மாணவரை திருப்பவும் கேட்கிறேன், இந்த காணொலிக்கு நீங்கள் மற்றவைக்கு பகிர்ந்து விடுங்கோ. இப்போதைக்கு இந்த காணொலியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.